Hi, welcome. This video is sponsored by BuyMode mobile app for best purchase. ராகி மாவு வந்து ஒரு கப்புக்கு வந்து நான் வந்து எடுத்திருக்கேங்க. இந்து உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த உப்பு இருந்தாலும் 1/4 டீஸ்பூன் வந்து தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக வந்து சேர்த்திடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குங்க. நம்ம வந்து இப்போ அடையா வந்து தட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து தோசைக்கல்லும் வந்து நல்லாவே சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ராகி அடை வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. இப்போ உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்துட்டு 2 பக்கமும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில் தட்டி விட்டு இதை தோசைக்கல்லில் போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. நல்லா 2 பக்கமும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான், வெந்துடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த குட்டி பையன் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவனுக்காக தான் நம்ம இன்னைக்கு செய்கிறோம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்துட்டு எள்ளு வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அந்த எள்ளு வந்து வெடிச்சு வரும், அது வரலும் நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபட்டதும் நம்ம வந்து வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதனால் எள்ளோடையே சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். சப்போஸ் வறுத்த வேர்க்கடலை இல்லைன்னா தனியாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி அடையை வந்து இந்த மாதிரி பிச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையும் எள்ளையும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து நைஸாக வந்து அரைக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு வந்து அரைப்பட்டுச்சுன்னா போதும். 1 கப்பு ராகி மாவுக்கு 1/2 கப்பு வேர்க்கடலை வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொரப்பாக நம்ம வந்து அரைச்சிக்கணும். நைஸாக வந்து அரைக்க தேவையில்லைங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தனியாக நம்ம வந்து இந்த ராகி அடையும் வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. கூடவே வந்து 1 கப்பு ராகிக்கு 1 கப்பு வெல்லம் வந்து சேர்த்துருக்கேங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இனிப்பு வந்து சேர்த்துக்கலாம். அந்த அடையும் வெல்லத்தையும் வந்து சேர்த்து நான் ஒன்றா கலந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நம்ம தனியாக அரைச்சி வச்சுருந்த அந்த வேர்க்கடலையும் எள்ளையும் வந்து நான் கடைசியாக வந்து சேர்த்துக்கிட்டேன். அரைக்கும் போதே நம்ம அதையும் சேர்த்து வந்து கடைசியாக வந்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அது அரைக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கடைசியாக கையிலேயே வந்து நான் கலந்துட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி செமிலி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூனு இல்லைன்னா 1/2 ஸ்பூனுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி செமிலி வந்து ரெடி ஆயிடுச்சு.